எலக்ட்ரிக் ஊர்திகள் நண்பர்களே வணக்கம். நான் மணிகண்டன். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னுடைய யூடியூப் சேனலுடைய ஸ்டூடியோ இருக்கும்ல, வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற இடம், அதை பற்றினா ஒரு டூர் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நான் இருக்கிறது வந்து இங்கே சென்னை பக்கத்தில் ஒரு வில்லேஜில் இருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வீட்டிலே எடுக்கலாம் வீடியோ. ஆனால் இதில் வந்துட்டு கொஞ்சம் சத்தமாக பேசுகிறது, நிறைய பேர் வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. அதனால் வந்துட்டு தனிமையான ஒரு இடத்துல போயிட்டு தான் நான் எல்லா வீடியோவும் இது வரைக்கும் ஒரு 120 வீடியோ வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அந்த 120 வீடியோவுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல தான் வந்து நான் ஷூட் பண்ணுவேன். ஏன்னா அந்த இடத்துல யாருமே வரமாட்டாங்க. சுற்றி 1 கிலோமீட்டருக்கு காலியாக தான் இருக்கும், யாரும் ஆள் நடமாட்டமே இருக்காது. அந்த இடத்துல போனோன்னா ஒரு தனிமையான ஒரு இடம் தெரியும், தனிமையான ஒரு நிலை இருக்கும். ப்ளஸ்ஸு அதில் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி வெறும் காலி இடமா தான் இருக்கும், யாருமே இருக்க மாட்டாங்க அந்த இடத்துல. வெறும் அந்த குருவிங்களுடைய சத்தமும் அப்புறம் ஒரு நேச்சுரலான ஒரு என்விரான்மெண்ட் தான் இருக்கும். அதனால் வந்து நம்மளோட வேலையை வந்துட்டு ரொம்ப ஈஸியாக பண்ணலாம், எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் வந்து இருக்காது. அதனால தான் நான் அந்த இடத்துக்கு போயிட்டு அதை எப்போவுமே ஷூட் பண்ணுவேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை பார்த்து அசந்து போயிடுவீங்க. இந்த இடத்துலேருந்து தான் எங்கள் டெய்லியும் வீடியோ வந்து போடுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அது பார்க்குறதுக்கே ரொம்ப ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து நிறைய செலவு பண்ணி ஸ்டூடியோ மாதிரி போட்டு வீடியோ வந்து போடுவாங்க, நிறையா அனிமேஷன் பண்ணுவாங்க, நிறைய எடிட்டிங் ஒர்க்லாம் பண்ணுவாங்க, இன்ட்ரோலாம் கொடுப்பாங்க, மியூசிக் பேக்ரவுண்ட்லாம் கொடுப்பாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சிம்பிளாக ஆஸ் இட் இஸ் எப்படி இருக்கோ இருக்கிற மாதிரியே வந்துட்டு வீடியோஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணி போட்டுட்டு இருக்கேன். இதுக்கு 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அதை அவ்வளோ செலவு பண்ணி ரெடி பண்ண முடியல. இன்னொன்று இருக்கிற மாதிரியே காமிச்சா தான் எல்லாருக்குமே வந்து தெரியும், நல்லா எல்லோரும் கொஞ்சம் நம்புவாங்க. ஸோ அது ஒரு ரீசன். இப்போ நான் வந்துட்டுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் வந்து ஏரி இருக்குது. ஆக்சுவலாக ஏரிக்கரையில் வந்து இதுதான் அந்த ஏரிக்கரை. ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து யாருமே இருக்க மாட்டாங்க மோஸ்ட்டாக வந்துட்டு. இன்னும் கொஞ்சம் அது இப்போ வந்து நேரம் காலை 7 மணி, இன்னும் ஒரு 7, 8 மணி 9 மணி ஆனால் தான் இந்த பக்கமாக வந்து வயலுக்கெலாம் போகிறவங்களாம் வருவாங்க. அது வரைக்கும் இந்த பக்கம்லாம் யாருமே வரமாட்டாங்க. ஸோ இந்த நேரத்தில் வந்து நம்ம இங்கே வந்து வீடியோஸ் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணிப்பேன். அது இன்னும் கொஞ்சம் எளிமையாக இருக்கும். ஏன்னா எந்த ஒரு நாய்ஸும் இருக்காது, எந்த ஒரு இன்டர்ஃபரன்ஸும் இருக்காது, குறுக்கீடும் இருக்காது. நம்ம வேலையை வந்து நம்ம பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த இடம் வந்துடும், நான் ரெக்கார்ட் பண்ணுற இடம். ஆக்சுவலாக எனக்கு வந்து ஃபேவரட்டான 2 ஸ்பாட் இருக்குது, ஷூட்டிங் ஸ்பாட் மாதிரி. அது ஒன்று வந்துட்டு இந்த இடம், இன்னொரு இடம். ரெண்டுமே ஒன் பை ஒன்னாக காமிக்கிறேன், பாருங்கள். ஆல்மோஸ்ட் அந்த இடம் வந்துடுச்சு. இதுதான் அந்த இடம், சிரிக்காதீங்க பார்த்து. ஆக்சுவலாக இதுதான் அந்த இடம். இதை பார்த்தா உங்களுக்கு எதனா தோணுன்னு நினைக்கிறேன். எஸ், இது வந்து பார்த்திங்கன்னா மழை வந்ததுன்னா ஏரியிலேருந்து தண்ணி வந்து ரிலீஃப் ஆகிற இடம். ஓகே, ஸோ உபரி தண்ணிங்கெலாம் வந்து இந்த இடத்துல வந்து வெளியே வரும். மழை பெஞ்சு தண்ணி வந்துட்டு ஏரியில் ஸ்டோர் ஆகும். ஸ்டோர் ஆகிட்ட பிறகு இந்த தண்ணியை வந்துட்டு நிறைய ஸ்டோர் ஆகிடுச்சுன்னா ஏரியோட கரை வந்து உடஞ்சிரும் இல்லையா. அதனால் இந்த மாதிரி உபரி நீரை வந்து வெளியேற்றத்துக்காக இந்த மாதிரி இடம் வந்து செய்வாங்க. இந்த இடம் மூலமாக தான் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்துட்டு ஒரு லெவல்லே ஸ்டோர் ஆகிருக்கும். அதனுடைய கரைக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் விவசாயத்துக்கு வந்து தண்ணி ஃபுல்லாக பயன்படுத்த முடியும். அந்த மாதிரி இடம் தான் வந்து. ஸோ இப்போது நான் காமிக்கிற பாருங்க, அவ்வளோதான். திஸ் இஸ் மை யூடியூப் ஷூட்டிங் ஸ்பாட். ஓகே, திஸ் இஸ் என்னுடைய ஸ்டூடியோ, யூடியூப் ஸ்டூடியோ. இதில் தான் நான் கிட்டத்தட்ட ஒரு 110 வீடியோவுக்கு மேலே ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். இது ஒரு ஸ்பாட். என்னோடய மோஸ்ட் ஆஃப் தி வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு இடத்துல தான் நான் ரெக்கார்ட் பண்ணியிருப்பேன். இன்னொரு இடம் காமிக்கிறேன், அது வந்து இன்னும் ரொம்ப அமைதியாக இருக்கும். அது என்னோடய ஃபேவரட்டான ஒரு இடம் தான். அது இன்னும் அமைதியாக இருக்கும், நோ டிஸ்டர்பன்ஸ், நோபடி வில் கம், அந்த மாதிரி இருக்கும். சுற்றி பார்த்தோன்னா யாருமே இருக்க மாட்டாங்க.
இதை பற்றி நான் என்ன சொல்லணும் அப்படின்னா, என்ன முன்னாடி சொன்ன மாதிரி இது வந்து ஆக்சுவலாக எங்கள் ஊர் ஏரி. இருங்க நான் மேலே காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் இப்போ மழை இல்லை, அதனால் தண்ணியில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏரியில் சுத்தமாக தண்ணி இல்லை. இருந்தது வடிஞ்சிருச்சு, எல்லாம் வயலுக்கு யூஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, யூஸ் பண்ணிட்டாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப இப்போ தான் சூரியன் உதயமாகுது. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, என்னோடய கேமராவில் ஃபோனில் வந்து கேமரா கிளாரிட்டி கொஞ்சம் கம்மி. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே சுற்றி ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் யாருமே இருக்க மாட்டாங்க. ரொம்ப ஒரு அமைதியான ஒரு இடம். ஸோ நமக்கு பார்க்குறதுக்கும் இந்த சோத்தோட பேக்ரவுண்டு வச்சு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அப்படியே வீட்டிலேருந்து ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி தான் வரும். அப்படியே இப்படி வந்துட்டு நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் வீடியோ. நம்ம என்ன ஸ்கிரிப்ட் என்ன பேச போகிறோமோ அதை கொண்டு வந்துட்டு அதை வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இன்னொரு ஷூட்டிங் ஏரியா இருக்குல்ல, ஷூட்டிங் ஸ்பாட், அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டை போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஏரியோட ஒரு லுக்கை வந்து பார்த்துடலாம். மேலே கொஞ்சம் ஏரி கரை மேலே ஏறுறேன், ஏறிட்டேன்னா தெரியும் உங்களுக்கு இந்த லுக் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் சிட்டியில் இருப்பீங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஏரியெலாம் பார்க்க மாட்டாங்க. ரொம்ப வெறும் வீடுகள் தான், கட்டிடங்கள் தான் அவங்களுக்கெல்லாம் தெரியும். ஸோ இந்த சீசன் இப்போ வந்து இங்கே தண்ணி இல்லை. தண்ணி இருக்கிற சீசன் வந்து நான் இன்னொரு சேனல் இருக்குது, அதில் வந்துட்டு எங்கள் ஊரில் ஏரியில் மழை வந்த பொழுது எப்படி இருந்தது அப்படின்றத போட்டிருக்கேன். நான் முடிஞ்ச அந்த லிங்க்கை இந்த வீடியோவில் போடுறேன், அதை பாருங்கள். அப்போது வந்து பார்த்தீங்கன்னா சரியான தண்ணி, நிறைய மழை வந்தது, சரியான தண்ணி, நிறைய உபரி தண்ணி வந்துட்டு வேஸ்ட்டாக வெளியே போச்சு. இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் வயல்வெளிங்க, எல்லா மக்களும் வந்துட்டு விவசாயம் பண்ணுவாங்க. எல்லா மக்களும் வந்து விவசாயம் பண்ணுவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இல்லை, இன்னும் ஒரு 2 மாதம் கழிச்சுன்னா இந்த நவம்பர் டிசம்பரில் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க மறுபடியும். அப்போ போட்டால் தான் வந்துட்டு பொங்கலுக்கு அறுவடை பண்ணுவாங்க. ஸோ இது என்னோடய முதல் ஷூட்டிங் ஸ்பாட் சொல்லிட்டேன்னா, ரெண்டாவது ஷூட்டிங் ஸ்பாட்டை வந்து சொல்கிறேன். அது இன்னும் இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 1 மினிட் வாக்கு தான். அங்கே வந்து போனோன்னா அந்த ஒரு இடத்துமும் தெரியும். இதுக்கும் அதுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா, இந்த இடத்துல வந்துட்டு இந்த சுவர் இருக்கிறதால அந்த ஒயிட் பேக்ரவுண்டில் வீடியோஸ் வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும். இன்னொரு இடத்துல போகிறோம்ல, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ப்ளைனாக இருக்கும் இடம். ஜஸ்ட்டு அங்கே ஒரு ஸ்டோன் மட்டும்தான் இருக்கும், ஒரு போஸ்ட் மாதிரி. அந்த இடத்துல தான் உட்காந்துட்டு அந்த என்னோடய ஸ்கிரிப்டை வச்சு நான் வீடியோஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணுவேன். ஏன்னா வீட்டில் பண்ணுறதோட இது வந்து ரொம்ப ஒரு ஈஸியாக இருக்குது. ப்ளஸ்ஸு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் உரக்க பேச முடியுது. நிறைய பேர் சொல்கிறாங்க என்னோடய வாய்ஸ் வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காகவே நான் வந்து வெளியே வந்து எடுப்பேன். ஏன்னா அப்போ தான் வந்து என்ன சொல்லுவாங்க, ரொம்ப வந்து உரக்கா பேசினா இன்னும் நல்லா கிளாரிட்டி வந்து கிடைக்கும். வந்து கிளார் அடிக்குது இந்த பக்கம் வந்து. ஸோ நான் அப்படியே ரிவர்ஸ்லேயே வரேன். இதுதான் அந்த இன்னொரு இடம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஆக்சுவலாக இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த இடத்துலையும் வந்து ஆளுங்க யாரும் இருக்க மாட்டாங்க. இது வந்து ஆக்சுவலாக ஒரு காலத்தில் இங்கே இது பண்ணியிருந்தாங்க, என்னது விவசாயம் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்துட்டு ரியல் எஸ்டேட் மாதிரி இடம் வந்து பிளாட் போட்டாங்க. ஏன்னா மழை இல்லை போல இருக்குது, மழை இல்லைன்றதால பிளாட் போட்டு இந்த இடத்துல விற்பனை செய்கிறாங்க. ஸோ இது ஒன்று. இது காமிக்கிறேன். இந்த ஒரு மரம் இருக்குல்ல, இந்த மரத்தில் ஒரு 2-3 வீடியோ எடுத்திருப்பேன் மரத்தோட பேக்ரவுண்டு வச்சு. ஏன்னா வந்து சில வீடியோஸில் வந்து பார்த்து நான் ரெக்கார்ட் பண்ணது பின்புறமாக ஒரு செடி மாதிரியோ கொடி மாதிரியோ வச்சுட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ஆனால் பார்க்க நல்லாயிருக்கும். அதை மாதிரி ட்ரை பண்ண ஒரு 2-3 வீடியோ, ஆனால் எனக்கு செட் ஆகலை. அடுத்ததாக காலையில் அப்படி ஆக்சுவலாக 2-in-1 பர்பஸ் மாதிரி. இது அங்கே வீட்டிலேருந்து இவ்வளோ தொலைவு வர்றது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வாக்கிங் போன மாதிரி இருக்கும், ஜாகிங் பண்ணுற மாதிரி இருக்கும், காலையில் கொஞ்சம் உடற்பயிற்சி பண்ணுற மாதிரி இருக்கும் நடந்து வருது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ இந்த யாருமே இருக்காததும் நம்ம 2-in-1 பர்பஸாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க அப்படியே காமிக்கிறேன். முன்னாடி சொன்ன மாதிரி காலையில் வந்து நடக்கிறது ரொம்ப நல்லது. நான் இந்த இடத்துக்கு வர்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்துட்டு உடற்பயிற்சி செய்கிறதுக்காக அப்படியே வாக்கிங் வர மாதிரி வருவேன்.
ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா தனிமையான இடம். இந்த வீடியோ வந்துட்டு நான் ஷூட் பண்ணிப்பேன். எனக்கு தேவையான யூடியூப் வீடியோ வந்து ஷூட் பண்ணிவிட்டு அதை வீட்டில் போய்ட்டு ரெக்கார்ட் பண்ணி போஸ்ட் பண்ணிப்பேன். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 5 மணி நேரம் கிட்ட ஸ்பெண்ட் பண்ணுவேன். எதுக்குன்னா அந்த கண்டென்ட்ஸ்லாம் வந்து ஸ்கிரிப்ட் வந்து ரெடி பண்ணுறதுக்கு, ரெடி பண்ணிவிட்டு எடிட்டிங்க்கும் ஒரு 2-3 மணி நேரம் ஆகிடும். ரெக்கார்டிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு நல்லா அது கொஞ்சம் ஈஸியாக தெளிவாக இருந்ததுன்னா 1/2 ஹவருக்குள்ளே முடிஞ்சிடும். இல்லைன்னா கொஞ்சம் நேரம் எடுக்கும். இதுதான் வந்து அந்த இடம். இன்னும் வந்து அக்யூரேட்டாக சொல்லணும் அப்படின்னா சொல்கிறாருங்க. ஸோ இந்த இடம் தான் அது. இந்த ஸ்டோன் தான் இஸ் மை ஃபேவரட் ஸ்டோன். இங்கே வந்துட்டு we can sit, we can record a video. This is how. ஸோ இதுதான். ஸோ இங்கே வந்து இது எனக்கு ரொம்பவே ஒரு ஃபேவரட்டான ஒரு இடம். ஏன்னா இங்கே வந்து பார்த்தோன்னா சுற்றி முன்னாடியே சொன்ன மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யாருமே இருக்க மாட்டாங்க. ஓகே, யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நான் வீடியோஸ் வந்து ஷூட் பண்ணிப்பேன். ஸோ இது வந்து என்னோடய 2வது ஷூட்டிங் ஸ்பாட், வீடியோ ரெக்கார்டிங் ஏரியா. ஓகே, அடுத்ததாக வந்து இன்னொரு இடம் இருக்குது. அந்த இடம் காமிக்கிறேன். அது வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு 2-3 வீடியோ தான் ஷூட் பண்ணியிருப்பேன். அது வந்து ஒரு பக்கத்தில் ஒரு கிணறு இருக்குது. ஐ வில் ஷோ யூ. ஓகே, ஒன் மினிட். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இங்கே மரம்லாம் இருக்குல்ல. இங்கே வந்து நாங்கள் ஸோ இந்த இடம் தான் அது. பார்த்தோன்னா எல்லாம் இது வந்து பொங்க மரம்னு நினைக்கிறேன். ரொம்ப நேல் நல்லா இருக்கும். ஸோ இதுதான் என்னுடைய ஸ்டூடியோ, யூடியூப் ஸ்டூடியோ. ஓகே, ஸோ இன்னும் வருங்காலத்தில் வந்துட்டு நான் வீட்டிலே ரெடி பண்ண போகிறேன். ஆனால் வீட்டில் ரெடி பண்ணுறத விட இந்த மாதிரி ஒரு தனிமையான இடத்துல வந்து ரெடி பண்ணுறது தான் வந்து இன்னும் அந்த ஒரு நல்ல ஒரு இன்வால்மெண்ட்டோடு பண்ணுற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு சத்தம் கேட்குதான்னு தெரியல. இந்த இடத்துல ஆக்சுவலாக இது பண்ணிகிட்ருக்காங்க, விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க இந்த இடம். இதுக்கப்புறம் மழை காலம் வந்ததுன்னா இங்கெல்லாம் தண்ணி வந்துடும். ப்ளஸ்ஸு அதில் எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நமக்கு இந்த இடம்லாம் கிடைக்காது. அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் தான் பண்ணணும், இல்லை இந்த ஏரி காலையில் தான் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் ஹவ். ஸோ நீங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி தனிமையான இடத்துல எடுக்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கு நான் எடுக்கிற வீடியோவில் எதனா ஒரு கரெக்ஷன் பண்ணணும், இல்லை ஏதாவது ஒரு மாறுதல் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு தெரியப்படுத்தலாம். நான் அதை கன்சிடர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி என்னோடய குவாலிட்டியை வந்து வீடியோவோட குவாலிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். வீடியோ எடுக்கிற முறையையும் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.